பொதுவாக கல்யாணங்களுக்கு நான் போகிறதில்ல. நான் ஆண்டவருக்கு ஒரு வாயாய் இருந்து அவருடைய செய்தியை திருச்சபைக்கு கொடுத்து அவருக்குன்னு ஒரு பெரிய சேனை எழுப்புகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அது ஏறத்தாழ 2088 பாருங்கள். இவங்க 2 பேரும் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரே குழப்பமாக இருக்குது. பாஸ்டர் டட்லி தங்கையா எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்கள். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி அவர் இதை எடுக்கும்போது தான் முதல் முறை 2 பேரும் பார்த்தாங்களாம். அந்த அளவுக்கு அவர் அப்பாவியாக இருக்கிறார். ஸோ அதில் எனக்கு ஒரு மாதிரி குழம்பி போச்சு. பொதுவாக கணவன் முன்னால் வந்து உட்காண்ட்ருப்பாங்க. நான் 10:30 வந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே வந்துட்டீங்களா தம்பி? நீங்கள் முதல்ல வந்து உட்காந்துங்க. அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணல, இம்மிடியேட்டாக வந்துடுச்சு. நான் வரதில் 2 பேரும் இங்கே இருக்கிறீங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, நான் நேற்று கூட ஜோக்காக சொன்னேன், பாஸ்டர் டட்லி தங்கையா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான, இந்தியாவில் நான் ரொம்ப நேசிக்கிற மதிக்கிற ஒரு உண்மை உள்ள ஒரு தேவ மனிதன். அது அவர் இங்கே இருக்கிறதுனால நான் சொல்லலை. நான் யாருக்கும் ஐஸ் வைக்கிற மாதிரி என்னை ஆண்டவர் வைக்கலை. ஆண்டவருடைய ஊழியத்தை ஏறத்தாழ ஆண்டவருக்காக 58 வருடம் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். 14 வயதில் என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை என்னை கர்த்தர் திரும்பி பார்க்க விடவில்லை. அவருடைய ஊழியத்தை விட இந்த உலகத்தில் ஒன்று உன்னதமானது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கல. ஏன் ஊழியத்துக்கு வந்தனோ அப்படின்னு நான் ஒரு நாளும் கவலைப்படலை. எத்தனையோ ஊழியர்களுடைய உயர்வை பார்த்துருக்கிறேன், வீழ்ச்சியை பார்த்துருக்கிறேன். அதனால் எனக்கு இந்தியாவில் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊழியரில் பாஸ்டர் டட்லி தங்கையா. உண்மையாகவே அவர் தங்கையா தான். ஸோ அவருடைய சபையிலிருந்து ஒரு பொண்ணை எங்கள் ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு நாங்கள் எடுக்க வந்திருக்கிறோம். நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. பாஸ்டர் டட்லி தங்கையா பொண்ணு வீட்டுக்காரரு. அவருடைய விசுவாசி அருமை டாக்டர் சிவகுமார், அவங்க ஒய்ஃபு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதில் ஒன்று என்னென்னா, பாஸ்டர் டட்லி தங்கையாவோட ரொம்ப உண்மையான தொண்டர், உண்மையான விசுவாசி பிரதர் சிவகுமார். ஆனால் பெராக்கா செமினார் எல்லாத்துக்கும் வருவார். பாஸ்டர் என்னடா நீ என் சபையில் இருந்துக்கிட்டு பெராக்காவுக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டார், போய் வாங்கன்னு தட்டி கொடுப்பார். இந்த மாதிரி ஊழியர்கள் தான் அந்த சபையை உண்மையாய் நேசிக்கிறார்கள் என்ற அர்த்தம். கர்த்தர் எங்கே ஆசீர்வாதம் பண்ணாலும், எங்கே மக்களை உருவாக்கினாலும் ஊழியக்காரர்கள் சந்தோஷமாக அனுப்பி வச்சு, போகிறவன் வருவானான்னு பயப்படாமல் அனுப்பி வச்சா அந்த சபைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அருமை சகோதரன் நிறைய சத்தியத்தை சொல்லுவார். இந்த சத்தியத்தை நான் பிரயாசித்தம் பட்டு என்னை கர்த்தர் மதுரைக்கு ஒன்றும் இல்லாமல் வந்தேன். இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரர் மாதிரி இருக்கிறார். அவருக்கு எத்தனை காரு, எத்தனை வேலையாள். இந்த மதுரையிலேயே இருக்கிற பெரிய ஹோட்டலில் சிறப்பான ரூமில் எங்களை போட்டு அப்பா எப்படி கவனிச்சிட்டாரு. ஸோ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பெராக்கா ஊழியம் பணக்கார ஊழியம் அல்ல, ஆனால் அபிஷேகம் நிறைஞ்ச ஒரு ஊழியம். அதே நேரத்தில் தரித்திரமான ஊழியமும் இல்லை. பிரதர் சிவகுமாருக்கு ஒரு பெரிய கவலை, என் பொண்ணை நான் எப்படியோ வளர்த்தேன், பணக்காரனாக வளர்த்தேன், நான் பூண்டிக்கு அனுப்புகிறேன், அங்கே அவங்க வீடு எவ்வளோ பெருசு இருக்கோன்னாங்க. எங்கள் பெராக்காவில் ஊழியர்களுக்கு பெரிய வீடு கட்டித்தரோம், அது ஒரே ஒரு ரூம் தான். பிரியங்கா தயாராகிட்டு தான் நீ வர. எனக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, பிரதர் சிவகுமாரும் பெனிகின் ஃபேமிலியும்
இப்போ இணைவது, நாங்களும் சம்பந்திகளாக மாறி இருக்கிறோம். ஸோ இது ஒரு பெரிய பாக்கியம். பெனிஹின் வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அகில உலகத்திலும் வேண்டப்படுகிற ஒரு ஹீலிங் மினிஸ்டர் பெனிஹின் எங்கள் ஊழியத்தில் வீடியோ டிபார்ட்மெண்ட்டில் எடிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். பிரியங்காவை பற்றி என்னென்னா, எதிர்காலம் பிரதம மந்திரியாய் வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ஆள் பராக்காவுக்காக வந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ இன்றைக்கு எனக்கு இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் ஸ்டாஃபுக்கும் நான் மேரேஜுக்கு ரொம்ப போகிறது இல்லைங்க. இதிலெல்லாம் போய் என்னுடைய வேஸ்ட்டு பண்ண முடியும். ஏன்னா எனக்கு டைம் வயசும் ஆகிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் போனால் என் வாழ்க்கை அதுலேயே முடிஞ்சிடும். ஸோ அதனால் நான் போகிறதில்ல. இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 6 மாதம் கல்யாணம் பின்னால் வைக்கலான்னு இருந்தார். நான் தேனிக்கு வந்தேன். தேனியில் ஒரு 3 நாள் உபவாச ஜபத்தை முடித்த உடனே அண்ணா வராருன்ன உடனே பட்டுன்னு அவர் திங்கக்கிழமையாக கல்யாணம் வச்சுட்டார். இன்றைக்கி ஹாலிடே அவருக்கு தெரியும். ஆனால் அண்ணா அண்ணி வரணும் அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு அருமை சகோதரன். அவங்க சகோதரி, அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்களே, 30 வருஷத்துக்கு முன்னால் அவங்க வீட்டில் வந்து நான் சாப்பிட்ட மாதிரி பார்த்துருக்குறாங்க. என்ன சாப்பிட்டேன் சிஸ்டர்? கனவுல சப்பாத்தியா? 30 வருஷத்துக்கு முன்னால் நான் அவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி வந்து சாப்பிட்ட மாதிரி பார்த்துருக்குறாங்க. இன்றைக்கி 2 நாள் தடபடலாக சாப்பாடு போட்டாங்க 2 பேரும். ஸோ கர்த்தர் நம்ம இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு நான் உங்கள் மனசில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வாடிக்கையான ஒரு திருமண செய்தி கொடுக்குற ஒரு நல்ல பிரசங்கி நான் அல்ல. என்னுடைய 14 வயசுலேருந்து என் இருதயத்தினுடைய ஒரே ஒரு ஏக்கம், நான் நிறைய ஆண்டவர்கிட்ட அழுது ஒன்று தான் கேட்டிருப்பேன். அது என்னன்னா, நான் உங்களுக்கு வாயாக இருக்கணும் ஆண்டவரே, நான் உங்களுக்கு சத்தமாக இருக்கணும் ஆண்டவரே, நான் உங்களுக்கு நாவாக இருக்கணும் ஆண்டவரே. இதுதான் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து 14 வயசில் இன்று வரை அந்த ஒன்று தான் என்னுடைய இதயத்தில் இருக்கிற ஏக்கம். நான் ஒரு நல்ல பிரசங்கியாருன்னு நீங்கள் என்னை தட்டி கொடுக்கறது, எனக்கு 1 சென்டிமீட்டர் கூட நான் உயரம் அதிகம் போக போகிறது இல்லை. மக்கள் பாராட்டுக்களையும் தூஷணங்களையும் கண்டுகொள்கிற வயசும் எனக்கு இல்லை. அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எனக்கு இருப்பது கர்த்தருக்கு ஒரு வாயாக இருக்க வேண்டும் என்பது தான். அதனால் இந்த திருமண செய்தியை கொஞ்ச நேரம்தான், அதில் சிவகுமார் சொல்லிட்டாரு, 1/2 மணி நேரத்துக்கு மேலே முடியாதுன்னுட்டார். 1/2 மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் டைமை முன்னால் வச்சுருங்க பாஸ்டர். ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி உங்கள் மத்தியில் வர்றது. பாஸ்டர் டட்லி தங்கையாவோட நேற்று நான் பேசணும்னு இருந்தேன். அதனால் அவங்க 2 பேருக்கும் சிஸ்டர் இப்போ சொல்லிடுறேன், நீங்கள் பூண்டிக்கு என்னோட வாங்க, ஒரு 2 நாள் எங்களோட தங்கிடுங்க. ஆசை தீர நான் அவங்களோட பேச விரும்புகிறேன். ஓகே? இதெல்லாம் வாயில் சொல்கிற வரவேற்பு அல்ல, இருதயத்திலேருந்து சொல்கிற வரவேற்பு. நீங்கள் 2 பேரும் கேட்குற மூடில் இருக்கிறீங்களா? பொதுவாக கல்யாண செய்தி எல்லோரும் கேட்டாலும் 2 பேர் மட்டும் கேட்க மாட்டாங்க. அது அவங்க என்னென்ன நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு நான் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். என்னம்மா சொல்கிற? நீ வீட்டுக்கு வந்திருக்கும்போது என் பூண்டிக்கு வரும்போது நீ வந்துடணும்னு நான் சொன்னேன்னா என்ன சொன்னேன்? நீங்கள் ஃபேமிலியாக அன்றைக்கி வந்தீங்கல்ல பிரதர், இந்த முதல் மகனையும் மருமகனையும் என்கிட்ட காட்ட. அப்போ நான் பிரியங்காவை பார்த்து, நீ வந்து பூண்டியில் தான் ஸ்டே பண்ணணும்னு நான் சொல்லிட்டேனா? ஓ, அதனால தான் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியாம்மா? ஓ, வாங்க நம்ம ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்.